அன்புள்ள சகோதரர்களே, இந்த உண்மை பேசுதல், உண்மையாக இருத்தல், நேர்மையாக நடத்தல் அப்படி என்பது எவ்வளவு கஷ்டமான ஒன்றாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்று உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஸ்பீச்சை நீங்க கேட்டுட்டு நாளைக்கு சரி வர, ஏன்னா ஜும்மால காலையிலிருந்து ஜும்மா டைம் வரைக்கும் எல்லாரும் தூங்குவாங்க. அதனால பொய் பேசுறதுக்கும் டைம் இல்லை, உண்மை பேசுறதுக்கு என்னது டைம் இல்லை. அதை விட்டுருங்க. ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் விழித்ததுல இருந்து தூங்கும் வரைக்கும் சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ எதுவும் பேசுவதுன்னு முடிவெடுத்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது விளங்கும். அப்பதான் அது உங்களுக்கு விளங்கு நாங்கள் எவ்வளவு பொய் பேசுறோம் என்பது என்னது சாதாரணமான பொய்கள், அதாவது யாருக்கும் பாதிப்பு இல்லாம கூட இருக்கலாம். அது போன்ற பொய்கள் எவ்வளவு பேசுறோம் என்பதை நாம தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு நல்லா இருக்கிறீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா சிலர் யோசிக்காமலே வளமையான சாப்பாடு என்ன செஞ்சிருது, இட்லி சாப்பிட்டோம் அப்படின்றது. இட்லியே சாப்பிட்டிக்க மாட்டான். இவனுக்கு என்னதுக்கு அது என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருது, பதில சொல்லிட்டு போயிடுது. மௌனமாக கூட என்ன செய்யலாம், போகலாம். ஆனா அப்படி இல்லை. அந்த இயல்பாக தேவை இருந்தால் சொல்ல, இல்லையா இந்த தகவலை என்ன செய்யறது, சொல்லிட்டு போறது. வீட்டோட பேசினீங்களா, டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறேன், அன்றைக்கும் பேசிக்க மாட்டான், 1 வீக்கா பேசியிருக்க மாட்டான். இது சர்வசாதாரணமாக பொய் அன்றாடம் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க என்ன செய்வீங்க, காணுவீர்கள். எந்த ஒரு தேவையுமே இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலையை காணுவீர்கள். எத்தனை மணிக்கு ஆபீஸ் போனீங்கன்னு கேட்டு பாருங்க. சுப தொழ முந்திய போன மாதிரி தான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். சாதாரணமாக ஒரு பொய் சொல்லக்கூடிய இயல்பு அன்றாடம் இருக்கும். இந்த சனிக்கிழமை பொய் சொல்லுவதில்லைன்னு நீங்க நினைச்சு பாருங்க. பொய் சொல்வதில்லை, புறம் பேசுவதில்லை, இந்த ரெண்டுமே ஒரு நாளைக்கு செய்யறது மிகவும் கஷ்டமான விஷயம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளும். ஒரு நாள் எந்த சாதாரண பொய்யோ பாதிக்கின்ற பொய்யோ எந்த பொய்யும் நான் சொல்லுவதில்லை என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்படின்னா என்ன செய்வீங்க, அன்றைக்கு நீங்க பேசுகின்ற எல்லா பேச்சிலும் கவனமா இருப்பீங்க. என்ன அர்த்தம், அன்றைக்கு என்ன பேசுற பேச்சுல கவனமா இருப்பீங்க. இப்ப நீங்க நினைக்கிறது லேசான பரிசோதனை நினைக்கலாம். இல்ல, ஒருத்தர் ஒருவர் அன்றைக்கு பார்த்து அல்லாஹ் சோதிக்க நினைச்சா அப்படி சோதிப்பான். எப்படி சுபஹ் ஜமாத்தோட தொழுதீங்களான்னு கேட்டா அன்றைக்கு உங்களுக்கு இப்ப என்ன செஞ்சிடும், மௌலை சொன்னதுடைய வழி இப்பதான் என்ன செய்யுது, விளங்குது. இல்லைன்னு இப்படி சொல்றது. சுபஹ் ஜமாத்தோட தொழுதீங்களான்னு இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க, இன்றைக்கு ஃபுல்லா உண்மை சொல்றது. இவ்வளவு நாள் எவனுமே கேட்கல, இன்றைக்கு பாதத்தை என்ன செய்வான், சுபஹ் ஜமாத்தோட தொழுதீங்களான்னு கேட்டால் ஒன்று நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, வளமையாகவே சுபஹ் ஜமாத்தோட தொழுகிறது பொய். வளமையா தொழுகிறது உண்மைதான், கேள்வி அதல்ல. இன்றைக்கு தொழுதீங்களான்னு ஒருத்தன் கேட்கிறான், கேட்கணும்ன்றது இல்லை, கேட்கறதும் பிழை. ஒரு இடத்துல அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கப்பட்டு விட்டு நீங்க உண்மைதான் சொல்றதாக ஒன்றில் ஒன்றும் சொல்லக்கூடாது, அல்லது உண்மை சொல்ல வேண்டும். உண்மை சொல்வதாக இருந்தால் வேற எங்கேயும் போகாம என்ன சொல்ல வேண்டி வரும், நான் இன்றைக்கு ஜமாத் என்ன செய்யல, தொழவில்லை. அதோட அடுத்த செக்ஷனை நம்ம சேர்த்துக்கொள்வோம். என்ன, ஏன் தொழவில்லை, எதற்காக தொழவில்லை, எல்லா பட்டியலும் சேர்த்தா நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அதுல ஒரு பொய் வந்துடும். தொழவில்லை உண்மையா இருக்கும், ஆனா ஏன் தொழவில்லை பொய்யா இருக்கும், ஏன் தொழவில்லை பொய்யாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலிருந்து என்ன செஞ்சிடும், பொய் ஆரம்பிச்சு சர்வசாதாரணமான விஷயமா இருக்கு. அன்றைக்கு பார்த்து குடும்பத்தோட நீங்க பேசுறதுக்காக வேண்டி என்ன ஒரு வீடியோ கால்ல இருப்பீங்க. சேலரி வந்துட்டான்னு வைஃப் கேட்பா. உதாரணமா இப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதை இங்க பயன்படுத்திருப்பீங்க, அல்லது தர்மம் பேர்ல ஏதாவது என்ன செஞ்சிருப்பீங்க, கொடுத்திருப்பீங்க, ஒரு கடனை கொடுத்திருப்பீங்க. ஒரு கேள்வி வந்துச்சு. இன்றைக்கு என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க, எந்த பொய்யும் சொல்வதில்லை. இதை சொன்னா என்ன நடக்கும் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். சாதாரணமாகவே சண்டை பிடிப்போம். இந்த விஷயத்தை சொன்னால் இன்றைக்கு நம்ம வைக்கலாம் போயிடும், வீடியோ கால் என்னது நிறுத்த முடியாம போயிருமே, சண்டை வருமே. அல்ல அதுக்கு பின்னால நீங்க அளிச்ச வாக்குகள் இருக்கு, அந்த திருமணத்துக்கு அல்லது இதுக்கு வாக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு இந்த சேலரியை தான் வாக்காவே சொல்லியிருப்பீங்க ஒரு 5 மாசத்துக்கு முந்திருந்தே. இந்த நிமிஷம் என்ன செய்யும், பொய் சொல்லக்கூடாது பயான கேட்டு சனிக்கிழமை முடிவு எடுத்து வச்சுக்கிற டைம். இதை சொன்னால் வரக்கூடிய ரிசல்ட் நினைச்சு என்ன செய்வீங்க, பொய் சொல்ல நினைப்பீங்க. இல்ல, நீங்க பொய் சொல்லாமல் இருந்தால் சில வேதனைகளையும் சில கஷ்டங்களையும் என்ன செய்ய வேண்டி வரும், அனுபவிக்க வேண்டி வரும். சில வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டி வரும். அதை தாங்கி பாருங்க. நான் உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்லிக்கணும் வரேன். சாதாரணமா ஆபீஸ் போயிட்டீங்க, முடிக்க வேண்டிய ஒரு வேலை நீங்க வெள்ளிக்கிழமை முடிச்சிருக்க வேண்டியிருக்கும். முடிச்சான்னு கேட்கிறான், உங்களுக்கு தெரியுது இன்றைக்கு கேட்க செக் பண்ண மாட்டான், வெறுமனே ஒரு வார்த்தை கேட்கிறான், நாளைக்கு தான் செக் பண்ண வேண்டிய, அதெல்லாம் எப்பயோ முடிச்சுட்டு அப்படின்னு என்ன செஞ்சிருவீங்க, சொல்லிடுவீங்க. இல்ல இன்னும் முடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் உட்கார்ந்து சேர போட்டு விசாரிப்பான். அதே நேரம் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப கேட்க மாட்டான், நாளைக்கு தான் என்ன செய்ய போறான், கேட்க போறான். இப்ப உங்களோட மனசு என்ன சொல்லும், ரிலீஸ் ஆகிறதுக்குரிய ஒரே வழி பொய் சொல்றது, எந்த சிரமமும் இல்லை, அவனுக்கும் பாதிப்பு இல்லை எனக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு மனசு சொல்லும். உண்மையை சொன்னீங்கன்னா சேர போட்டு உட்கார்ந்து விசாரிப்பான். அப்படியா இல்லையா?
இப்படி நீங்க ஒரு நாள் முழுமையாக பொய் சொல்லுவதில்லை அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய சிக்கல் உருவாகிற நிறைய இடங்கள் உண்டு. அதே போல பிள்ளைகள் பொய் சொல்லுவதிலிருந்து முதலாவது பாதிப்பு வர இடம் வந்து பிள்ளைகள்கிட்ட தான். ஏன்? அவனுக்கு தந்தை தான் ரோல் மாடல், தந்தை தான் முன்மாதிரி. இவன் என்னைய முன்மாதிரியா எடுக்கிறான் ஒரே காரணமாக அவனுக்கு முன்னால மட்டும் நீங்க என்ன செய்வீங்க என்ற அளவுக்கு நன்றாக நடக்க ட்ரை பண்ணுவீங்க. தவறே செஞ்சிட்டாலும் அந்த தவறுக்கு நியாயம் கற்பிச்சுக்க என்ன செய்வீங்க, விளங்கப்படுத்துவீங்க. அதெல்லாம் விளங்கித்தான் வளர்றான், அதெல்லாம் விளங்கித்தான் வளர்றான். ஒன்னும் இல்லைன்னு எல்லாம் விளங்கித்தான் வளர்கிறான். ஆனாலும் அவனிடத்துல சில நேரங்களில் நீங்க நியாயம் கற்பிக்கிற நேரத்தில் பொய் சொல்ல வேண்டி வந்தால் அங்கேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டாகுது, பொய் சொல்லுகின்ற பிரச்சனை உண்டாகுது. அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மூன்றாவது கட்டம். நான் ஒரு நாள் காட்டினேன், ஒரு சில உதாரணங்களை சொன்னேன். இது என்ன செய்யும்? இது நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லார லைஃப்லையும் கூடுதலாகவோ குறைவாகவோ நடந்திருக்குது. சிலர் இதை கூடுதலாக செய்யலாம், சிலர் இது ஆக குறைவாக முடியாத கட்டத்தில் பயன்படுத்திக்கலாம். எப்படியோ எல்லார வாழ்க்கையில என்ன செய்து நடந்திருக்கிறது. இது என்ன ரிசல்ட்டை உண்டாக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால், உண்மை என்பது யஹ்தி இலல் பிர், உண்மை சொல்லுகின்ற பழக்கம் நன்மையின் பக்கம் ஒரு மனிதனை வழி நடத்தும். உண்மை சொல்லுதல் ஒரு மனிதன் எங்க கொண்டு போய் சேர்க்குமா, நன்மையின் பக்கம் வழி நடத்துமா. இப்ப உண்மை சொல்ல நீங்க பாதிப்புக்களை மட்டும்தானே பாக்குறீங்க. பிரச்சனை வரும், சிக்கல் வரும், மானம் மரியாதை அவமானம் கௌரவம் இப்படி பாக்குறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இது உங்களுக்கு எதன் பக்கம் வழி நடத்தும் என்று சொன்னால் நன்மையின் பக்கம் வழி நடத்தும். இப்படி ஒரு மனிதன் உண்மை சொல்லிக் கொண்டே இருப்பான். ஹத்தா ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி, அதான் அல்லாஹ்விடத்திலே சித்தீகன், உண்மையாளன். சித்தீக்கு நான் ஒரு விளக்கம் பின்னால சொல்லுவேன். சித்தீக் உண்மையாளன் என்று சொல்லப்படுகின்ற வரைக்கும், உண்மையாளன் என்று இறைவனிடத்தில் எழுதப்படுகின்ற வரைக்கும் அவன் உண்மை உரைத்துக் கொண்டே இருப்பான். அதுக்கு பின்னால் அவன் நாக்கில் என்ன வராது, பொய் வராது. அவனுக்கு பேசினாலே உண்மைதான் வரும், பேசினாலேயே உண்மைதான் வரும். பேசினாலே உண்மைதான் வரும்டா நண்பர்கள் குறைஞ்சிருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? நண்பர்கள் ரெண்டு காரணமாக. ஒன்று நீங்க நேர்மையா இருக்கிறனால, இரண்டாவது என்ன, நாமளும் சேர்ந்து மாட்டிக்கொள்வோன்றதுனால. இவன் சொல்லி விட்டுருவான், இவன் தெளிவா என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான், நண்பர்கள் குறைந்து விடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையாளன் எழுதப்படுகின்ற வரைக்கும் உண்மை சொல்லிக்கொண்டே இருப்பான், அதுக்கப்புறம் உண்மை பழக்கமாயிரும்.